மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். 3வது ஆண்டவர் கொடுக்க போகிறது என்ன? ஆரோக்கியம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இந்த சபைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை காலையில் கொடுத்துட்டு இதுதான் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்ன பிறகு இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி எழுதும் போது கர்த்தர் சொன்னதான மிக முக்கியமான உணர்த்தினதான சில மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று என்னென்னா, கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். இனி இந்த பூமியில் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்காது. இந்த பூமியில் வியாதி பலகீனம் இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஏசு சொன்னதுதான், வசனம் சொன்னதான், கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோயினுடைய உச்சம் உலகத்தை சந்திக்குது. இப்போ சந்திச்சுட்டு இருக்குல்ல, இதெல்லாம் இல்லை, இதை விட மேலானது வரப்போகுது. நான் சொல்லலை, பில்கேட்ஸும் சொல்கிறாரு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லுது, எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ சைனாவில் அடுத்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ். ஆனால் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உலகமே மிகப்பெரியதான காரியத்தில் இருந்தாலும் நான் 2 செட்டைகளை உனக்கு கொடுத்துருக்கிறேன், அந்த செட்டைகளின் மறைவின் கீழ் இருக்கிற உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தர் உன்னை ஆரோக்கியமாய் பாதுகாப்பார், எந்த வியாதியும் உன்னை அணுகாது. இது கர்த்தர் கொடுக்கறது. இப்போ மிக முக்கியமான தேவை இந்த ஆரோக்கியம்தான். டாக்டர்ஸே சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த இம்யூனிட்டி பவர் ரொம்ப வேணும், நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்காது, நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிசனில் கிடைக்காது. நேற்று ஒரு நியூஸ் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் வலைத்தளத்தில் வந்துச்சு. என்ன தெரியுமாவா? இந்த கொரோனா வைரஸ்க்கு மெடிசன் எடுக்கிறவங்களுக்கு 3 மாதத்துக்கு தான் அந்த பவர் இருக்குதான் பாடியில். அதுக்கப்புறம் திருப்பி இம்யூனிட்டி பவர் குறையுதாமா, திருப்பி கொரோனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இது வெளிநாட்டு இங்கிலாந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த 3 மாதத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா? நம்ம கொடுத்துருக்கிற இம்யூனிட்டி பவர், அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். அவருடைய இம்யூனிட்டி பவர் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாரு, வியாதிகள் வராதபடி. ஆரோக்கியம் இனி உலகத்தில் இல்லாமல் போக போகிறது என்ன தெரியுமா? இது சாதாரணமாக அந்த வசனம் இருக்கும், அவருடைய சட்டைகளின் மறுபடியும் ஆரோக்கியம் இருக்கும்னு. இது நமக்கு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்ட வசனம். இதை வச்சு நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் இனி இல்லாமல் போக போகிறது ஆரோக்கியம். இனி நீங்கள் மேக்சிமம் யாரை பார்த்தாலும் வியாதியோடு தான் இருப்பான். இப்போ நம்மளே அந்த ஃபீலுக்கு வந்துட்டோம், இவருக்கு கொரோனா இருக்குமா, எல்லாம் மூக்க பொத்திட்டு. என்ன காரணம்? ஆரோக்கியம்ங்கிறது மிஸ்ஸிங் உலகத்துலேருந்து. இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இனி அடுத்தடுத்து குறையும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குறைகிற காலத்திலும் நான் உன்னை ஆரோக்கியமாக இருக்க பண்ணுவேன். நம்ம ஆண்டவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி அதாங்க. பஞ்சம் இருக்கும்போது நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு, தேசமே வாதையில் இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, உலகமே தண்ணியில் அழியும் போது ஒரு போட்டில் நம்மளை பாதுகாப்பார். அப்படியே ஆப்போசிட்டாக செய்வார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகமே அழிவில் இருக்கும்போது உன்னை நான் ஆரோக்கியமாக இருக்க பண்ணுவேன். இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்டவர் உன்னை ஸ்பிரிச்சுவலி ஆரோக்கியமாக வைக்க போகிறார். என்ன ஆரோக்கியம்? இப்போது எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் வந்திருக்கு. என்ன வீக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை நடத்த முடியல, கூடி வர முடியல, கம்யூனியன் எடுக்க முடியல, இப்போ ஆராதனை இல்லை, எல்லாமே ஆன்லைன். என்னதான் ஆன்லைனில் பண்ணாலும் இந்த நேராக இருந்து பண்ணக்கூடியதான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு என்னன்னு தெரியாது, ஒரு சிலருக்கு இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் எவ்வளோ நாள் பண்ணிங்கனாலும், ஒருவேளை உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சோ என்னமோ, இந்த நேராக ஆத்துமாக்களை சந்தித்து அவங்களோட கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வந்து ஒப்பு கொடுத்து நம்மக்கிட்ட வர அந்த ஒரு ஆல்டர் கால், அது வேறு எதுலையுமே இருக்காது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு இல்லை. ஞானசானத்தை கூட்டம் முடியும் போது ஒப்பு கொடுத்து ஜனங்க வந்து நிற்குது, அவங்க ஜோம் பண்ணுறமே, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலையுமே இருக்காது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் நமக்கு வருது. இப்போ என்ன இப்படியே போய்கிட்டு இருக்கு, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கொஞ்சம் பேர் நிர்விசானமாக மாறுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காலகட்டத்திலும் உன்னை நான் ஆரோக்கியமாக இருக்க பண்ணுவேன், ஆக்டிவாக இருப்போம். நம்ம இதுக்கு நடுவில் ஸ்பிரிச்சுவலே ஆக்டிவாக இருப்போம். ஏன்? நமக்கு ஒன்று தெரியுது, தூரத்தில் ஒரு கையளவு மேகம் தெரியுது, சீக்கிரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி பண்ண போகிறார், சீக்கிரத்தில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவார். ஆண்டவர் கரெக்ட் பண்ணி தேவனை ஆராதிக்கிற நாள் ஒன்று வரும். அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரணும், பலவீனப்பற்றக்கூடாது. ஒரு பெரிய வேதனை வந்தபோது, டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து போகும்போது, ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னது ரொம்ப ஞாபகத்தில் இருக்குது, அது அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர் நல்லா பார்த்துக்குங்க. அவர் அப்படி தான் சொல்லுவார், பாஸ்டர் தான் சொல்லுவார், அதுக்காக சொல்கிறேன். பாஸ்டர் நல்லா பார்த்துக்குங்க, இந்த நேரத்தில் தான் சுகர் பிபி எல்லாம் வந்துடும், அது வரக்கூடாது. இப்போ அவர் நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இதை அவர் கிராஸ் பண்ணிட்டாருன்னா, இந்த நேரத்தில் வியாதி வரலன்னா அதுக்கப்புறம் வராது, இந்த நேரத்தில் வியாதி வந்தால் லைஃப் லாங் அந்த வியாதி இருக்கும்னார். உண்மை. இந்த தான் இப்போ அந்த வீக்னஸ் பீரியட், ஸ்பிரிச்சுவலி வீக்னஸாக நம்ம இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படி இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம வீக்காகாமல் பார்த்துக்கணும். இந்த வீக்காகாமல் பார்த்துக்கிற ஆரோக்கியம் கர்த்தர் கொடுக்கிறது.
அதான் அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன். கடைசியாக ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம், ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 30வது வசனம். நாம் வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 40:30 வாசியுங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இது வந்து ஆக்சுவலா எதுக்கான வசனம்னா, வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வசனம் தான் அது. வருகையில அவர்கள் புதுபலன் அடைந்து, நியூ ஸ்ட்ரென்த், அவர்கள் வந்து இந்த அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுகை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், உங்களுக்கும் நான் சொல்கிறேன். கழுகு முதல் 40 வருஷம் என்ன செய்யும்னா, நார்மலாக அது அந்த பலத்தோடு இருக்கும். 40 வயசில் அதுக்கு வந்து ஒரு பலகீனம் வரும், அதாவது வியாதி, மூப்பு அடைகிற நேரம் வரும். அது அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 2 காரியம் செய்யும். உயரமான கண்மலையில் போய் தங்கிட்டு அங்கேருந்து தன்னுடைய ஒவ்வொரு முடியாக பிச்சு எடுக்கும். எல்லா முடியையும் பிச்சு எடுத்துட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு முடி இருக்காது, அதுவே பிச்சு எடுத்துட்டு தன்னுடைய அழகு மூக்கை என்ன செய்யும், அந்த கண்மலை மேலே மோதி உடைச்சி விட்டுட்டு அந்த கண்மலையிலேயே உட்காந்துருக்கும். அது அந்த உயரத்துலேயே யாரும் எட்டாத இடத்துல போய் உட்காந்துக்கும். திருப்பி இந்த மூக்கு அதுக்கு முளைச்சி வரும், திருப்பி இந்த முடியெல்லாம் முளைக்கும். அப்படி முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு திருப்பி பழைய பலன் வந்துடும், புது மூக்கு புது. இது வந்து எதற்கான ஒரு உவமை அல்லது எதற்கான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடித்து நம்முடைய இந்த மாம்ச சரீரம் அழிந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு நம்ம விதைக்கப்பட்டு அல்லது புதைக்கப்பட்டு தேவன் வரும்போது புது பலன் அடைந்து மறுரூபமாகி வேற ஒரு செட்டைகள் அதுக்கு வரா மாதிரி வேற ஒரு உருவத்தை மறுரூபமாக்கப்பட்டு நம்ம மேலே போக போகிறோம். அதான் அந்த வசனம், புது பலன் அடைந்து கழுகினை போல அடித்து பறப்பார்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்குற இந்த சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, இதுவரைக்கும் நீ அடைஞ்ச பாடுகள், இதுவரைக்கும் நீ அடைஞ்ச பிரச்சனைகள், பிரசவ வேதனை, நீ பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்போ என்ன பண்ண போறாரு, புது பலனால நிரப்ப போறாரு. நீங்க நமக்கு பலன் இல்லை, போய் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் சில ஊழியர்களை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஊழியத்தில் இந்த 4 மாதம் 5 மாதம் இப்படி ஆன உடனே இப்போ எவாஞ்சலிஸ்டுகளால் வெளியே போய் சுவிசேஷம் சொல்ல முடியல, ஊழியர்களால் சபை நடத்த முடியல. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்த உடனே நிறைய ஊழியர்கள், கொஞ்சம் வெளியே உள்ள கிராமங்களில் உள்ள ஒரு சில ஊழியர்களை பற்றி நான் கேள்விப்பட்ட போது, அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா, தங்கள் ஊழியங்களை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க. இது சரியா தப்பா அந்த இடத்துக்கே நான் வரல, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அப்போது அந்த பலகீனம் அவர்களை என்ன செஞ்சிருச்சு, அவர்களை கொண்டு போய் ஒரு வேலை பார்க்க வச்சிருச்சு. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் அல்லது கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு கண்மலைக்கு மேலே உட்காந்துருக்கிறாங்க. இப்போ எல்லா பலனும் போயிட்டு இருக்குது, எல்லாம் போகுது. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஓப்பன் கர்த்தர் பண்ணுவார். பண்ணும்போது அவர்கள் புது பலன் அடைந்து பறப்பார்கள், ஒரு நியூ ஸ்ட்ரென்த்தோடு கூட. இது வரைக்கும் அதான் நீங்கள் ஒரு பூனைக்குட்டியை பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுட்டு திறந்து விட்டீங்கன்னா அது வெளியே வந்து என்ன பண்ண தெரியும், அப்படி வேகமாக சில காரியங்கள் செய்யும். இந்த டேம் தண்ணியை அடைச்சி வச்சு திறந்து விட்டிங்கன்னா என்ன ஸ்பீடு வரும், அந்த மாதிரி இப்போ அடைச்சி வச்சிருக்கிறாரு. அடுத்த ஆண்டவர் திறந்து விடுவார். அப்போது ஊழியங்கள், நான் கொஞ்சம் பேரை தான் சொல்கிறேன், கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர் சொல்கிறேன், கொஞ்சம் பேர் அடித்து செட்டைகளை அடித்து புது பலனோடு கூட பறக்க போகிறார்கள். அதுவும் நடக்கும். இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், உன்னை புது பலனால கர்த்தர் நிரப்ப போகிறார். நீ விதைச்சது, நீ அழுதது, நீ பிரசவ வேதனைப்பட்டது, கண்ணீர் சிந்தினது, உன்னுடைய ஆத்துமாக்களை பட்சித்து கொண்டு போனார்கள். இவைகளுக்கு நடுவில் உன்னை தூஷித்தார்கள், உன்னை தூத்து போட்டார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் இப்போ சொல்கிறாரு, உனக்கு நான் கழுகின் 2 சட்டைகள் தரப்போகிறேன். இந்த கழுகின் 2 சட்டைகள் உன்னை என்ன செய்யும் தெரியுமா, உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த சட்டைகளின் மறைவில் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த சட்டைகள் உனக்கு புது பலனை கொடுக்கும். இனி நீ உயர அடித்து பறக்க போகிறாய், நான் உனக்கு இடம் உண்டாக்க போகிறேன். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் இந்த 12 ஆண்டு காலம் வேறு. இதற்கு பிறகு, அதுக்கு தான் இந்த கேப் நடுவில், இதற்கு பிறகு கர்த்தர் செய்கிற மிகப்பெரியதான காரியமாக இருக்கும். அது எல்லாம் இப்போ நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் இந்த பொறுமையாக இப்போ காத்துருந்துருக்கிறீங்க. இதற்கு பிறகு கர்த்தர் நம்மை அபிதமாய் நடத்த போகிறார். நாம் செபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த சபைக்காக, இந்த ஊழியர்களுக்காக, இந்த ஊழியருடைய குடும்பத்திற்காக நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனை, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்தீங்க, இம்மட்டுமாய் தாங்கி பிடிச்சிங்க, உங்களுடைய சட்டைகளின் மறைவில் வைத்து கொண்டீங்க. நீர் இவர்களை புது பலனோடு கூட பறக்க பண்ண போறீங்கப்பா. அவர்கள் சிந்தனை கண்ணீர் பட்ட பாடுகள், கேட்ட வார்த்தைகள், ஏளனமான பேச்சுகள், அவர்கள் துரத்தி விடப்பட்ட காரியங்கள்,
ஈசாக்கை துரத்தி விட்டாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி தான்ப்பா இவங்களையும் துரத்தி விட்டாங்க. ஈசாக்கோடைய துறவை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி தான்ப்பா இவங்களையும் தூத்து போட்டாங்க. ஈசாக்கோட கூட வாக்குவாதம் பண்ணினார்கள் இருக்கு. அதே மாதிரி தான்ப்பா இவங்ககிட்டயும் வாக்குவாதம் பண்ணாங்க. இவங்க நன்மை செஞ்சு தீங்கு அனுபவிச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்க விதைச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. இனி கம்பீரமா இருக்கணும் தகப்பனே. நாங்கள் இவ்விதமாய் இருந்தது போதும், எங்களுக்கு அடுத்த சபையினுடைய அடுத்த காலம் பறந்து போகிற காலம். அந்த பறந்து போகிற சட்டைகளை நீர் எங்களுக்கு தரப்போகிறீர். நாங்கள் உயர பறக்க போகிறோம், புது பலன் அடைய போகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பும், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு புது பலனையும் தரப்போகிறீர். ஊழியரை ஆசீர்வதித்து அவர் கொடுத்த அந்த கனமான ஊழியத்தை முடிவு பரியந்தம் செய்து முடிக்க விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமாய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, எல்லைகளை பெரிதாக்கி கொடுங்க. இடம் உண்டாக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட ஆண்டப்பா, ஊழியருடைய குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அவங்க உபத்திரவத்தில் கூட இருந்திருக்கிறாங்க, பிரச்சனையில கூட இருந்திருக்கிறாங்க, கண்ணீர்ல கூட இருந்திருக்கிறாங்க, பிரசவ வேதனைப்படும் போது அவங்கள பிரசவ வேதனை பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இப்போ இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த பிள்ளைகள் ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறத பார்த்து சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும், ஆண்டவரே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இந்த ஊழியத்தோடு கூட இருக்கிறார்னு சொல்லணும். நீர் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான இந்த வாக்கு, இந்த ஆசீர்வாதத்தை நீர் நிறைவேற்றி தரப்போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஊழியருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, ஊழியர் குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க, புது பலனை கட்டளையிடுங்கப்பா. உடைய மகிமை மூடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.